Om Namo Bhagavate Vasudevaya. 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 Hare Krishna. We welcome everyone for this Sunday evening program. இந்த ஞாயிறு மாலை சத்சங்க நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம். And we will continue seeing the first chapter of Bhagavad Gita. நம்ம பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். And Bhagavad Gita in total it has 18 chapters. பகவத்கீதையில மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. And this first chapter is kind of introduction. இந்த முதல் அத்தியாயம் ஒரு வகையான அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். For where, when and why Bhagavad Gita was spoken. ஏன் பகவத்கீதை பேசப்பட்டது அப்படிங்கிறதுக்கான Where, when, எங்க, எப்போ, எதுக்காக பகவத்கீதை பேசப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த முதல் அத்தியாயம். So far we have seen 26 verses. இதுவரைக்கும் நம்ம 26 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் In the first chapter of Gita. முதல் அத்தியாயத்துல பகவத்கீதையோடதுல. And no, we heard all the descriptions. Just we'll recollect very summarized way. சில விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம சுருக்கமா இப்ப ஜஸ்ட் நினைவூட்டலுக்காக பார்த்துக்கலாம். Both armies assembled on the battlefield of Kurukshetra. ரெண்டு படைகளும் குருக்ஷேத்திர போர்க்களத்துல குழுமி இருக்காங்க. And Duryodhana is first seeing the Pandava side, the entire army he is seeing. துரியோதனா பாண்டவர்களோட முழு படையையும் பார்க்கிறார். And he is shocked. அவர் அதிர்ச்சி அடைகிறார். And he starts narrating, he starts describing the army to Dronacharya. அவர் அந்த படைகளை பத்தி துரோணாச்சாரியர் கிட்ட விளக்குறார். And then he starts describing about his own party also. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த படைகளையும் பத்தியும் சொல்றார். And he starts glorifying one by one. ஒவ்வொருத்தரா அவர் புகழ ஆரம்பிக்கிறார். துரியோதனன் புகழ்ந்து பேசுறார். And he tries to enthuse them to help him in fighting. எல்லாரும் தனக்காக சண்டை போடணும் அப்படிங்கிற விஷயத்துல உற்சாகப்படுத்துறார் எல்லாரையும். And Bhishma is seeing everything. பீஷ்மர் எல்லாத்தையும் பார்க்கிறார். And he thinks, அவர் நினைக்கிறார், Chala Baba, enough of your speaking. நீ போதும், பேசின வரைக்கும் நீ பேசினது போதும், Let us start fighting. நம்ம சண்டை போட ஆரம்பிக்கலாம். So Bhishma takes his conch shell. பீஷ்மர் தன்னோட சங்க எடுக்கிறார். He blows it. அதை ஊத ஆரம்பிக்கிறார். And the entire Kaurava army is blowing conch shell. உடனே எல்லா கௌரவ படைகளும் சேர்ந்து அவங்களோட சங்குகளை ஊத ஆரம்பிக்கிறாங்க. Then from Pandava side also they started blowing conch shell. பாண்டவர்களோட பக்கமும் இப்ப சங்கு ஊத ஆரம்பிக்கிறாங்க. Beginning with Krishna blowing. கிருஷ்ணர் ஆரம்பிச்சு வைக்கிறார் சங்கு ஊதுறதுக்கு. Then Arjuna, Yudhishthira, Bhima, like that one by one. அர்ஜுனா, பீமா, யுதிஷ்ரா இந்த மாதிரி ஒருத்தரா தன்னோட சங்குகளை முழங்க ஆரம்பிக்கிறாங்க. And so blowing of conch shell shows that everybody is ready for fighting. இந்த சங்க முழங்குறது அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சண்டைக்கு யுத்தத்துக்கு தயாரா இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றது. Okay, so this is the situation. இதுதான் சூழ்நிலை இப்போ. And Arjuna is completely ready for fighting. அர்ஜுனன் முழுக்க போருக்கு தயாரா இருக்கார். We saw 2-3 verses back, Sanjaya is describing to Dhritarashtra. நம்ம 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு விளக்குறார். Arjuna took his Gandiva bow in one hand. அர்ஜுனர் தன்னோட காண்டிவ வில்ல ஒரு கையில ஏந்திக்கிறார். And he took his arrow in another hand. இன்னொரு கையில அவரோட அம்பையும் எடுத்துக்கிறார். And then he fixed the arrow. அம்ப பொருத்திறார் வில்லுல. He is about to shoot the arrow. அம்ப எய்யறதுக்கு எய்ய போறார். There comes the twist. அங்கதான் கதையில ஒரு திருப்பு முனை இருக்கு. What was the twist? என்ன அது? Last week we heard. போன வாரம் தான் நம்ம கேட்டோம். Arjuna is saying to Krishna that please take my chariot in front of the opposition party. என்னோட ரதத்தை அந்த நம்ம எதிரி படைகளுக்கு முன்னாடி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. See, this was not expected from one who already fixed his arrow. இது யார் ஒருத்தர் அம்பு எய்யறதுக்கு தயாரா இருக்காரோ அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற வார்த்தைகள் கிடையாது இது. Correct? சரியா? When you are ready for fighting, நீங்க போர் செய்யறதுக்கு தயாராயிட்டீங்கங்கறப்போ, then what is the need of, or what is the question of seeing the opposition party, stopping that and going for that?
அப்போ எதிரில் இருக்கிறவங்கள பத்தி அது யார் நிக்கிறா எதுக்கு நிக்கிறாங்கிற கேள்வி எதுக்கு வர்றது? So still Arjuna asks, இருந்தாலும் அர்ஜுனர் கேட்கிறார். Krishna drives the chariot. கிருஷ்ணரும் தேரை ஓட்டிட்டு போறார். He parks in front of Kaurava army. கௌரவர்களோட படைக்கு முன்னாடி தன்னோட தேரை நிறுத்துறார். Arjuna saw the entire army. அர்ஜுனர் அந்த முழு கௌரவ படைகளையும் பார்க்கிறார். After seeing the entire army, அந்த முழு படைகளையும் பார்த்த பிறகு there comes another twist in the story. அங்க கதையில இன்னொரு திருப்பு முனையும் வருது. That is what we are going to see today from the verse 27. அதத்தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். This verse is very important for why Bhagavad Gita was spoken. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், எதுக்காக பகவத்கீதா பேசப்பட்டது அப்படிங்கிறது. So we will see that. நம்ம இதை இப்ப பார்க்கலாம். Text 27 we will begin with, and text 27 has no purport, so we will see few more verses. 27வது ஸ்லோகம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு பொருளுரை இல்லாததால நம்ம இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் தொடர்ந்து பார்ப்போம். So 27, 28 and 29, these 3 verses we will see. நம்ம 27, 28, 29 இந்த 3 ஸ்லோகங்கள் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். Because all 3 are in same thread, they are related to one concept. இந்த 3 ஸ்லோகங்களும் ஒரே விதமான கருத்தை விளக்கக்கூடியது, அதை சார்ந்து இருக்கிறது. So just repeat after me. தயவுசெய்து என் பின்னாடி திரும்ப சொல்லுங்க. तान् समीक्षस्य कौन्तेय सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् तान् समीक्षस्य कौन्तेय सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत्. Somebody can chant. तान् समीक्षस्य कौन्तेय सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्. Mataji's. Okay. So we'll read the translation of the verse. இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கலாம். Translation and purport for these following verses are by His Divine Grace Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder Acharya of International Society for Krishna Consciousness. Translation: when the son of Kunti, Arjuna, saw all these different grades of friends and relatives, he became overwhelmed with compassion and spoke thus. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: குந்தியின் மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். So as I said, we will read the translation of the next 2 verses. I request you all just very attentively see the translation, hear the translation. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த 2 ஸ்லோகங்களோட மொழிபெயர்ப்பையும் நம்ம படிக்க போறோம். நான் உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறது, கொஞ்சம் கவனமா இந்த 2 ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பையும் கவனிங்க. Text 28, ஸ்லோகம் 28 I will just read. நானே படிக்கிறேன். Arjuna vacha drishtveman svajanam Krishna yuyutsum samupasthitam sidanti mama gatrani mukham cha parishusyati. Translation: Arjuna said, my dear Krishna, seeing my friends and relatives present before me in such a fighting spirit, I feel the limbs of my body quivering and my mouth drying up. ஸ்லோகம் 28க்கான மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். Purport we will go through later. Just I will read the text 29 translation also. Vepatuscha sharire me romaharshascha jayate ghandivang srangsate hastat tvakchaiva paridahyate. Translation: my whole body is trembling, my hair is standing on end, my bhau ghandiva is slipping from my hand and my skin is burning. ஸ்லோகம் 29. என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, மயிர் கூச்செறிகின்றது, என் வில்லான காண்டீபம்
கையிலிருந்து நழுவுகிறது, தோல் எரிகின்றது. So, after reading these three translations, can anybody notice? I was saying, no, there is another twist happening in the story now. இந்த மூன்று மொழிபெயர்ப்பையும் கேட்ட பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையில ஒரு திருப்பு முனை வருதுன்னு சொன்னோம் இல்லையா? யாருக்காவது அது தெரியுறதா என்னன்னு? What is the twist happening here? என்ன இங்க திருப்பம் வருது? Sorry? Arjuna is not willing to fight. Yes. அர்ஜுனனுக்கு சண்டை போட இங்க விருப்பம் இல்லை. But yes, it's correct point. But moreover, the descriptions you see, அது சரியான கருத்து தான். ஆனா இன்னும் நம்ம இதுல விளக்கங்கள், இதுல கொடுக்கப்பட்ட விளக்கங்கள்ல பார்த்தோம்னா, so Arjuna is saying, my dear Krishna, seeing my friends and relatives present before me in such a fighting spirit. எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு. So Arjuna is speaking to Krishna, seeing the entire army arranged in front of him. அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட தன் முன்னாடி குழுமி இருக்கிற மொத்த படைகளையும் பார்த்துக்கிட்டே பேசுறார். In front of Arjuna, huge army of Kaurava party is standing. அர்ஜுனன் முன்னாடி மிக பெரிய படை அங்க நின்னுட்டு இருக்கு. In our paintings we can see this photo. நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். So when Krishna took Arjuna and parked in front of Kaurava army, huge army was standing. கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த படைகளுக்கு நடுவுல முன்னாடி போய் நிறுத்துறப்போ மிக பெரிய ஒரு படை அங்க நின்னுட்டு இருக்கு. It was not consisting of some 100 soldiers or 200 or 1000 or 1 lakh. அங்க 100 200 300 படை வீரர்களோ அல்லது 1,00,000 படை வீரர்களோ கிடையாது. How many soldiers were there in Kaurava army? கௌரவர்களோட படையில எத்தனை வீரர்கள் இருந்தாங்க? 6 கோடி. Okay. Prabhu is saying 6 crores. Okay. So the description is 11 Akshauhinis were there in Kaurava army. குறிப்புகள் என்ன, சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 11 அக்ஷௌகினி படைகள் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. Pandava side, how many Akshauhinis were there? 7. பாண்டவர்களோட பக்கம் 7 அக்ஷௌகினி படைகள். See, in one sense it is easy to remember all these numbers. ஒரு வகையில இந்த எண்கள் எல்லாம் மனப்பாடம் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. Related to Mahabharata, everything comes 18. மகாபாரத தொடர்பா வர எல்லாமே 18ங்கிறதுல தான் வரும். How many chapters are there in Bhagavad Gita? பகவத்கீதையில எத்தனை அத்தியாயம் இருக்கு? 18. 18. How many days Mahabharata war took place? மகாபாரத யுத்தம் எத்தனை நாள் நடந்தது? 18. 18. So similarly, how many Akshauhinis were there? அதே மாதிரி மொத்தம் எத்தனை அக்ஷௌகினி படைகள் இருந்தது? அதுவும் 18. So if you know 11 on this side, so easy to remember 7 on the other side. இந்த பக்கம் 11னா அந்த பக்கம் 7 தான் இருக்கணும். Okay. So 11 Akshauhinis Arjuna is seeing now. 11 அக்ஷௌகினி படைகளை அர்ஜுனர் பார்க்கிறார். You know what one Akshauhini consists of? ஒரு அக்ஷௌகினினா என்னன்னு தெரியுமா? Just we know this 11 Akshauhinis were there, but one Akshauhini consists of? நமக்கு 11 அக்ஷௌகினி அங்க இருந்தாங்கன்னு தெரியும். ஒரு அக்ஷௌகினினா என்ன தெரியுமா? So each Akshauhini has 4 parties. ஒவ்வொரு அக்ஷௌகினிலையும் 4 குழுக்கள் இருந்தது. One is a party of chariots. ஒரு முதல் குழுவா தேர் படை. So chariots. So next elephants. அதுக்கடுத்து யானை படை இருந்தது. Then comes cavalry. அதுக்கடுத்து காலாட்படை இருந்தது, குதிரை படை இருந்தது. And then comes infantry. அதுக்கப்புறம் காலாட்படை இருந்தது. So these are the 4 parties in each Akshauhinis. இது இந்த விதமான 4 விதமான படைகள் ஒவ்வொரு அக்ஷௌகினிலையும் இருந்தாங்க. And we saw 4 parties are there, and each party consists of so many soldiers, so many warriors. So ஒவ்வொரு படைகள்லையுமே ஒவ்வொரு குழுவுலையுமே எக்கச்சக்க படை வீரர்கள் இருந்தாங்க. So the chariot party, it consists of 21,870 warriors. இந்த தேர் படையில 21,670 870 you can see. And you can keep, if you turn a little bit you can also see. Okay, enough. Okay. And so we saw chariot party has 21,870 warriors. அந்த தேர் படை 21,870 தேர்களை கொண்டிருந்தது வீரர்களோட. The elephant party also same number. அந்த யானை படை அப்படிங்கிறதும் அதே எண்ணிக்கையில 21,870 யானைகளும். So ratio is 1:1.
அதாவது அதோட விகிதம் 1:1 இருக்கும். And the cavalry, the horse party, the cavalry horse party, இந்த குதிரைப்படை அடுத்து எத்தனை இருக்கும்னா 3 times of whatever was there in chariot or in elephant. அந்த யானைப்படையிலயோ அல்லது தேர்ப்படையிலயோ என்ன இருக்குமோ அதை விட 3 மடங்கு குதிரைப்படையில இருக்கும். So the count is 65,600. 65,600 குதிரைகள். Soldiers are there. அதோட சேர்த்து வீரர்களும் சேர்த்து. This includes just soldiers, not horses. Okay. இது வீரர்களை குறிக்கக்கூடிய எண்ணிக்கை, குதிரைகளை குறிக்கல, வீரர்களை. This does not include horses or elephants or chariots, and also it does not include those who drive them. இது அந்த குதிரைகளையோ யானைகளையோ அல்லது தேர்களையோ குறிக்கிறது இல்ல, அல்லது அந்த தேர்களை ஓட்டுற நபர்களையோ குறிக்கிறது கிடையாது. வீரர்களை மட்டும் குறிக்கிறது. This just includes mentions about the warriors. இது அந்த போர் வீரர்களை மட்டும் குறிக்கக்கூடிய எண்ணிக்கை. And the infantry, காலாட்படை அடுத்து it's 5 times. இது 5 மடங்கு. That means 1,09,650 soldiers. 1,09,650 வீரர்கள். So if you total everything, இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா கூட்டினோம்னா it's difficult to calculate. So I have already done the calculation. நம்ம கூட்டுறது கஷ்டம், ஏற்கனவே நம்ம கூட்டி வச்சிருக்கோம். So 2,18,990 soldiers are there. 2,18,990 வீரர்கள் ஒரு அக்ஷௌகினி படையில இருக்காங்க. Okay, I didn't wanted to mention that one அக்ஷௌகினி because okay. So 2,18,990 are in just one அக்ஷௌகினி. 2,18,990 வீரர்கள் ஒரு அக்ஷௌகினி படையில இருக்காங்க. So if you want to multiply it to 11, இத 11ஆல பெருக்குனீங்கன்னா nearly becomes 24 lakh. அது 24 லட்சத்து கிட்டத்தட்ட 24 லட்சமா இருக்கு. So 24 lakhs of warriors, soldiers, Arjuna is seeing in front of him. அர்ஜுனன் தன் கண் முன்னாடி 24 லட்சம் படை வீரர்களை பார்க்கிறார். You know what is the population of entire Salem city? சேலம் நகரத்தோட மக்கள் தொகை என்னன்னு தெரியுமா? Yeah, last year it was 10 lakhs and every year population is increasing. So now this year we have around 11 lakhs. போன வருஷம் இது 10 லட்சமா இருந்தது. எப்பவுமே மக்கள் தொகை கூடிட்டே இருக்கிறதால இந்த வருஷம் 11 லட்சம் இருக்கலாம். Whether India is advancing in spiritual knowledge or material knowledge, India is advancing in population count. நம்ம ஆன்மீக அறிவுல பௌதிக அறிவுல முன்னேறமோ இல்லையோ மக்கள் தொகையில முன்னேறிட்டே இருக்கோம். So even if you bring entire Salem city population in front of you, it is half of the Kaurava army. நம்ம மொத்த சேலத்தோட மக்கள் தொகையே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாலுமே அது கௌரவர்களோட படையில பாதி தான் இருக்கு. So that is what Arjuna is seeing here. அதத்தான் அர்ஜுனர் இங்கே பார்த்துட்டு இருக்கார். And he is seeing everybody is ready in fighting spirit. அவங்க எல்லாருமே சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்கறதையும் அர்ஜுனன் பார்க்கிறார். So after seeing that, what happens to Arjuna? அத பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன நடக்குது? I feel the limbs of my body quivering. என்னோட உடல்கள் நடுங்குது. And my mouth drying up. என்னோட வாய் உலருது. The Sanskrit words, if you see, Sidanti mama ghatrani. So all my limbs are quivering, shaking. என்னோட உடல் அங்கங்கள் எல்லாமே நடுங்குது அப்படிங்கிறார். This is not described by Sanjaya. This Arjuna himself is saying. இது சஞ்சயன் சொல்லல, நேரடியா அர்ஜுனரே பேசுறார். After seeing the party, Arjuna's hands and legs are shaking. அந்த படைகளை பார்த்த உடனே அர்ஜுனரோட கைகளும் கால்களும் நடுங்கிறது. And you know how intense it was shaking? எவ்வளோ தீவிரமா இருந்தது தெரியுமா? Arjuna is mentioning it twice. அதை 2 முறை சொல்றார். Where twice? In this verse once, and in the next verse again he is saying. இந்த ஸ்லோகத்துல ஒரு முறையும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்திலயும் ஒரு முறை சொல்றார். In this verse he is saying Sidanti mama ghatrani. இந்த ஸ்லோகத்துல சீதந்தி மம காத்ராணி அப்படிங்கிற my limbs are quivering, shaking. என்னோட உடல் அங்கங்கள்லாம் நடுங்குது அப்படிங்கிறார். In the next verse if you see, அடுத்த ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா vepatushcha sharireme. வேபதுஷ்ச ஷரீரமே அப்படிங்கிறார். Vepatu means trembling of the body. வேபத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா உடல் நடுக்கம் அப்படின்னு அர்த்தம். Arjuna is mentioning twice. இந்த வார்த்தையை இந்த விஷயத்தை அர்ஜுனன் 2 முறை சொல்றார். My body is trembling, my hands are shaking, my legs are shaking. என்னோட உடல் நடுங்குது, என்னோட கைகள் நடுங்கிறது, என்னோட கால்கள் நடுங்கிறது அப்படிங்கிறார். It happens to us also, no, sometimes. நமக்கும் இது சில சமயத்துல நடக்கிறது. So here so many gurukulis are sitting. நம்ம இங்க நிறைய குருகுல மாணவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. Few times I have seen with them. நிறைய சமயங்கள் அவங்கள பார்த்திருக்கேன். Few times. சில சமயங்கள்.
when they go for their classes, அவங்க வகுப்பறைக்கு போகும்போது suddenly one day their teacher comes திடீர்னு அவங்க டீச்சர் வருவாங்க. and their teacher says, டீச்சர் சொல்லுவாங்க, today we will not have class. இன்னைக்கு நமக்கு கிளாஸ் கிடையாது. Then everybody smiles big, from ear to ear. அப்போ எல்லாரும் காது வரைக்கும் சிரிப்பாங்க. And the next thing he says, அடுத்த விஷயம் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, instead of class we'll have some, இன்னைக்கு வகுப்புக்கு பதிலா எப்போ நடக்கிற வகுப்புக்கு பதிலா we will have நம்ம என்ன வச்சுக்கலாம், test. இன்னைக்கு நம்ம தேர்வு வச்சுக்கலாம். Yadunandan immediately said. உடனடியா சொல்றார் நம்ம யதுநந்தன். So then what happens to that smile? அந்த சிரிப்பு என்ன ஆகும்? அப்போ suddenly hands and legs starts shaking. அப்போ உடல் கை கால்கள்ல திடீர்னு நடுங்கவே ஆரம்பிச்சிடும். வேபதுஷ்ட சரீரமே happens. அந்த வேபதுஷ்ட சரீரமே அந்த இடத்துல நடக்கும். சீதந்தி மம காத்ராணி happens. சீதந்தி மம காத்ராணி அதுவும் நடக்கும். Why only for them? For all of us it had happened, right? அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இது நடக்குது இல்லையா? Before going to exam hall, in our school days everybody has faced that. நம்ம தேர்வு அறைக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூட காலங்கள்ல எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்கோம். Hands, legs, everything will be shaking, and especially when you are waiting for the question paper. நம்ம கை கால்கள் எல்லாமே நடுங்கும், குறிப்பா அந்த வினாத்தாள் வரும்போது. And the question paper comes to your hand. அந்த question paper நம்ம கைக்கு வந்த பிறகு, and when you read the question paper, நீங்க அதை படிக்கும்போது you see all the questions are completely new for you. அந்த கேள்விகள் எல்லாமே புதுசா தெரியும். Then what happens? அப்ப என்ன நடக்கும்? Same, hands and legs starts trembling. அப்ப நமக்கும் கை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. This is called a certain phobia called examinophobia. இந்த வியாதிக்கு examinophobia அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. Fear of test. இது அந்த தேர்வுக்கான பயம். So immediately becomes nervous, shaking, everything. உடனடியா நம்மளோட நரம்புகள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருது. Nervousness. Okay. So every aspect of our life we can see, even after finishing school, when you go for a job interview, நம்ம ஒரு நேர்முக தேர்வுக்கு போகும்போது, job interview, வேலைக்கான ஒரு தேர்வுக்கு போகும்போது, when the interviewer starts asking about just what is your name, அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க உங்க பேர் என்னன்னு கேட்டா போதும், even that time already same thing happens, we start shaking, shivering. அப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிரும், பயப்பட ஆரம்பிச்சிரும். And for this also there is one name called ergophobia. அதுக்கும் ஒரு பேர் இருக்கு, எர்கோஃபோபியா அப்படிங்கிற ஒரு பேர். Fear of whether I will get job, I will pass in the interview or not. அதாவது நான் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்குமா, நான் இந்த இன்டர்வியூல ஜெயிச்சிருவேனா, அந்த மாதிரி. Correct? பயம். Correct? சரியா? So but at the same time we can see, அதே சமயத்துல நம்ம பார்க்கலாம், it is not that for everyone this happens. இது எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது. There are some students, சில மாணவர்கள், if you suddenly tell them also today we will have a test, அவங்க கிட்ட இன்னைக்கு தேர்வு இருக்குன்னு திடீர்னு சொன்னா கூட they are ready to face it. அவங்க அதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. So Yadunandan is saying like me, he is saying about himself. Okay. யதுநந்தன் உடனே என்ன மாதிரி அப்படிங்கிறார். Okay. So similarly for job interview, I have seen in my college, my colleagues also, very boldly they will go and face the interview. என்னோட நண்பர்கள்ட்டையும் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப தைரியமா அவங்க கல்லூரிகள்லயும் சரி, ரொம்ப தைரியமா அந்த இன்டர்வியூலாம் போய் கலந்துக்குவாங்க. So correct? சரியா? So then for whom it happens, for whom it does not happen? யாருக்கெல்லாம் இது நடக்கிறது, யாருக்கெல்லாம் இது நடக்கிறது இல்ல? Any guess, any idea? யாருக்கா ஏதாவது சொல்றீங்களா, ஏதாவது தோணுதா உங்களுக்கு? Exactly. For those who are unprepared, for them this trembling, shaking, nervousness happens. யார் ஒருத்தர் தயார்படுத்திக்கலையோ அவங்களுக்கு இந்த நடுக்கம், இந்த தயக்கம் இதெல்லாம் ஏற்படும். For one who is prepared, யார் ஒருத்தர் தயாரா இருக்காங்களோ, he is ready to face anything. அவர் எதையுமே சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கார். Therefore in medical field, அதனால தான் இந்த மருத்துவத்துறையில the surgeons, the doctors, those who do operation, யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சை பண்றாங்களோ, for them, after getting the degree, suddenly they cannot come to one patient and then, okay, come today, I will do heart surgery for you. நம்ம அவங்க படிச்சு முடிச்ச உடனே திடீர்னு ஒரு நோயாளியை கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இதே அறுவை சிகிச்சை பண்றேன்னு சொல்ல முடியாது. Suddenly if you give them knife in the hand and all the tools, what they will do? அவங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க கையில கத்தி கொடுத்துட்டு நீங்க சிகிச்சை பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? Out of their nervousness, instead of saving the patient, they will kill the patient. அவங்க அந்த தயக்கத்திலையும் பயத்திலையும்
அவங்க வந்து அந்த நோயாளியை காப்பாத்துறதுக்கு பதிலா கொன்றுவாங்க if they are unprepared. அவங்க தயாரா இல்லைன்னா. So therefore preparation happens, they train before. அதனால தான் அவங்களுக்கு அந்த தயார்படுத்துறதுங்கிறது முன்னாடியே பயிற்சி அளிக்கப்படும். With different models, with even dead bodies, they practice. அவங்க அதுக்கான மாதிரிகளோடையும் சரி அல்லது இறந்த பிணங்களோடையும் சரி அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க. If they are prepared, then they will not feel this nervousness. அவங்க தயாரா இருந்தாங்கன்னா இந்த பயத்தையும் தயக்கத்தையும் அவங்க உணர்றது கிடையாது. Why we are discussing about this? Because இதை ஏன் நம்ம விவாதிக்கிறோம்னா, ஏன்னா there are certain people, they say, சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, Arjuna, when he saw this Kaurava army, he started trembling and shaking. அர்ஜுனன் அந்த கௌரவர்களோட படைகளை பார்த்த உடனே அவர் அந்த நடுங்க ஆரம்பிக்கிறார். Because he was not prepared to face 11 Akshauhinis. ஏன்னா அவர் வந்து 11 அக்ஷௌகினி படைகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறார். He was not prepared for fighting. அவர் வந்து சண்டைக்கும் தயாரா இல்லை அப்படிங்கிறார். We will see few more things what so many people, you know, they have their own ideas about Mahabharata. நம்ம இன்னும் மக்களுக்கு இருக்கிற அவங்களோட சொந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். So they say that Arjuna was unprepared. அர்ஜுனர் வந்து தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. But sir, you don't know the basic thing. ஆனா உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியல ஐயா. Just like how doctors, even before starting their job or whatever, they do practice before that. இப்போ எப்போ இப்படி மருத்துவர்கள் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பயிற்சி பண்றாங்களோ, similarly every kshatriya they practice. அதே மாதிரி ஒவ்வொரு சத்திரியர்களும் பயிற்சி எடுக்கிறாங்க. They practice by hunting. அவங்க வேட்டையாடுறது மூலமாவும், by killing animals, you know, they practice how to shoot their arrows, how to use their weapons. அவங்க அந்த மிருகங்களை கொல்றது மூலமாவும் எப்படி கொல்றது அல்லது எப்படி ஆயுதங்களை எய்யிறது அப்படிங்கற பயிற்சி எடுத்துக்கிறாங்க. So even an ordinary kshatriya, ஒரு சாதாரண சத்திரியன் கூட, he is well prepared before fighting. அவர் சண்டைக்கு முன்னாடி தயாரா இருக்கார். Then what to speak of Arjuna? அப்ப அர்ஜுனரை பத்தி பேசுறதுக்கு you know, Krishna, while speaking Bhagavad Gita to Arjuna, Krishna calls Arjuna in so many names. கிருஷ்ணர் பகவத்கீதை அர்ஜுனர் கிட்ட பேசுறப்போ அர்ஜுனரை பலவிதமான பெயர்கள் சொல்லி கூப்பிடுறார். He calls him as Partha. அவரை பார்த்தா அப்படின்னு கூப்பிடுறார். Any other name? வேற ஏதாவது பேர் ஞாபகத்துக்கு வருதா? Kaunteya, son of Kunti. கவுந்தேயா, குந்தியின் மகனே அப்படிங்கிறார். Okay, Savyasachi. சவ்யசாட்சிங்கிற பேர்ல அழைக்கிறார். Savyasachi means one who can shoot arrows with both hands. சவ்யசாட்சி அப்படின்னா ரெண்டு கைகளாலையும் அம்பு எய்யக்கூடியவர் அப்படின்னு. Sometimes when we see somebody, they can write in right hand also, they can write with left hand also. ஒரு சிலர் நம்ம பார்க்கலாம், ஒரு சிலர் தங்களோட வலது கையாலையும் எழுதுவாங்க, இடது கையாலையும் எழுதுவாங்க. That itself we think, oh, very great. அதே நம்ம மிகப்பெரிய விஷயமா கருதுறோம். Arjuna can shoot arrows with both hands. ஆனா அர்ஜுனருக்கு ரெண்டு கையாலையும் அம்பு எய்ய முடியும். Not only shooting, he can hit the target also. வெறுமனே அம்பு எய்யறது மட்டும் இல்ல, அவரால் இலக்கையும் சரியா அடிக்க முடியும். And Krishna calls him in few names. கிருஷ்ணர் அவரை இன்னும் சில பெயர்கள் சொல்லி அழைக்கிறார். One of such name is Parantapa. அதுல ஒரு பெயர் பரந்தப அப்படிங்கிற. Before Mahabharata war, Krishna is calling him as Parantapa. இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனரை பரந்தப அப்படின்னு அழைக்கிறார். Parantapa means conqueror of enemies. பரந்தப அப்படின்னா எதிரிகளை வெல்வோனே அப்படின்னு அர்த்தம். Whomever comes in front of Arjuna, he will conquer them. யாரெல்லாம் அர்ஜுனனுக்கு முன்னாடி வரவரோ அவங்களெல்லாம் ஜெயிச்சிருவார். And Krishna calls him in another name called Mahabahu. கிருஷ்ணர் இன்னொரு பேர் கூப்பிடுறார், மகாபாகு அப்படிங்கிற. Very strong mighty arms Arjuna has. பலம் பொருந்திய தோள்களை உடைய அர்ஜுனா அப்படிங்கிறார். And when Arjuna was born, the description is given in Mahabharata. அர்ஜுனன் பிறக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னு மகாபாரதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. He had thighs, legs like trunks of elephant, trunk of an elephant. அவரோட கால்கள் யானையோட துதிக்கைக்கு சமமா இருந்தது அப்படின்னு சொல்லுது. So such a mighty person, great warrior, இப்பேற்பட்ட சிறந்த நபர், சிறந்த ஒரு போர் வீரர் and best archer, மிக சிறந்த வில்லாளி. So how then he will be unprepared, as these people say? அவர் எப்படி சண்டைக்கு தயாராம இருந்திருப்பா இந்த மக்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி there was no one compared to him. யாருமே அவருக்கு ஒப்பிடுற மாதிரி கிடையாது. In archery, இந்த வில் வித்தையில அவருக்கு ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது. So then how he will be, after fixing his arrow in the bow, now starts trembling out of unpreparedness. அவர் எப்படி இப்போ வில்லுல அம்பு பொறுத்தின பிறகு
நான் வந்து தயாரா அவர் வந்து தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு எப்படி இருக்கும் அது? That is out of foolishness they are saying. இது முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க. He is the best archer. He can do anything and he can do things which no one else can do. அவர் மிக சிறந்த விஷயங்கள், அர்ஜுனன் மிக சிறந்த விஷயங்களை செய்ய முடியும். மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்தையும் அர்ஜுனனால செய்ய முடியும். This is a very famous picture. இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு படம் இது. With what picture? என்னன்னு தெரியுறதா இருக்காது? Draupadi Swayamvara. Draupadi Swayamvara. திரௌபதி ஸ்வயம்வரம். So when Draupadi and her father Drupada திரௌபதியோட தந்தை துருபத மகாராஜா wanted to get her married, திரௌபதிக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறார். he thinks in his mind only Arjuna should get her hand. அவர் தன் மனசுல என்னதை நிறுத்துறாருன்னா அர்ஜுனன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் திரௌபதியை அப்படின்னு நினைக்கிறார். So he arranges in such a way that only Arjuna can win the competition and take over Draupadi. அவர் ஒரு போட்டி வைக்கிறார். அந்த போட்டி எப்பேற்பட்டதுன்னா அர்ஜுனன் மட்டுமே அந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரியும், ஸோ அதனால திரௌபதி அவரே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த போட்டியை ஃபிக்ஸ் பண்றார். So many soldiers from all over the country, all over the world, they came there. உலகத்தோட நிறைய பகுதிகளில இருந்து நிறைய ராஜாக்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. And everybody after seeing Draupadi they wanted to win over her. நிறைய யாரெல்லாம் திரௌபதியை பார்த்தாங்களோ உடனடியாக அவளை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. So they were ready for any competition. அவங்க எந்த விதமான போட்டிக்குமே எல்லாரும் தயாரா இருந்தாங்க. Then Drupada Maharaj he explains what is the competition. அப்போதான் துருபத மகாராஜா அந்த இடத்துல வந்து என்ன விதமான போட்டி அப்படிங்கறத விளக்குனார். He says to everyone, see there on the ceiling there is a fish. நீங்க பார்க்கலாம் அங்க மேல விதானத்துல ஒரு மீன் இருக்கு. There is a fish hanging. மீன் தொங்கவிடப்பட்டிருக்கு. And below the fish there is a wheel. அந்த மீனுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கு. That wheel will be circling. அந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். So now you have to hit the fish. இப்போ நீங்க அந்த மீனை அடிக்கணும். Just hit the fish. That is the actual description. ஆக்சுவலா மீனை அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் விளக்கம் கொடுக்கப்பட்டது. So they are not going to hit directly. They have to go through the spokes of the wheel and then hit the fish. அவங்க நேரடியாக மீனை அடிக்க முடியாது. அதாவது அந்த சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு நடுவில். ஸோ அந்த சக்கரத்துக்கு அந்த கம்பிக்கு நடுவில் அடிக்கணும். And that is not all in all. அது மட்டும் கிடையாது. He says you cannot see the target directly. அந்த இலக்கை நீங்க நேரடியாக பார்க்க முடியாது. Below the target there is a bowl of water. அந்த இலக்குக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். You have to look the reflection of the target in that water and hit your target. நீங்க அந்த பிம்பத்தை பார்த்து அந்த தண்ணியில தெரியக்கூடிய பிம்பத்தை பார்த்து உங்களோட இலக்கை அடைக்கணும். See how difficult it is. இது எவ்வளவு கஷ்டம். And he says one more thing is also there. இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு. That water will not be a steady water. அந்த தண்ணி நிலையான தண்ணியாவும் இருக்காது. It will be wavering. அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். In that wavering water you cannot even see your target where it is. You cannot even see the object. What to speak of hitting it. அந்த சலனம் அடைஞ்ச தண்ணியில நீங்க நேரடியா பொருளையே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அந்த இலக்கு அடையிறது? And he says one more thing is also there. இன்னொரு விஷயமும் சொல்றார் திரௌபதி. That you have to use the bow and arrow which we are giving. நீங்க நாங்க கொடுக்கிற வில் அம்பை மட்டும் தான் பயன்படுத்தணும். Because every kshatriya have their own bow and arrow. எல்லா சத்திரியர்களுமே அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வில் அம்பு வச்சிருப்பாங்க. So Drupada says no, we have made specially one particular bow that only you have to string and then hit the target. நாங்களே சிறப்பான ஒரு வில் வச்சிருக்கோம். அதை தான் நீங்க நானேற்றி அதை வச்சு தான் நீங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Because they made it really strong that no one can even string it. அவங்க ரொம்ப வலுவான ஒரு வில் வச்சிருந்தாங்க. அதை யாரும் வளைச்சு நானேற்ற கூட முடியாத அளவுக்கு இருந்தது அந்த வில். So many kings came forward. நிறைய ராஜாக்கள் முன்னாடி வந்தாங்க. Tried to string the bow. அந்த வில்ல நானேற்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. Couldn't do it. அதை கூட அவங்களால பண்ண முடியல. By trying they were falling on the floor. அதை செய்யறதுக்கே அவங்க தரையில விழுந்துட்டாங்க நிறைய பேர். So many kings they tried. நிறைய ராஜாக்கள் முயற்சி பண்ணாங்க. But few of them were able to do that. ஒரு சிலரால மட்டும்தான் அதுல நானேற்றவே முடிஞ்சது. Like துரியோதனன்,
and Shalva, ஷால்வா அவர் பண்ணார். and few more, one more. So 3-4 of them. ரெண்டு 3-4 பேர் தான் அந்த வில்லுல நாணேற்ற முடிஞ்சது. And then they tried to hit the target, அந்த இலக்கை அடைக்க முயற்சி பண்ணாங்க. but they were not able to even touch the target. அவங்களால அந்த இலக்கை தொட கூட முடியல. And Karna tries to come forward, முன்னாடி வர முயற்சி பண்றார். and everybody thought, okay, now Karna will win over for sure. Karna will hit the target. Karna was expert. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, கர்ணன் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறார். ஏன்னா கர்ணன் திறமைசாலியும் கூட. Then Draupadi came middle and then she stopped. No, son of a Sutta cannot do. No. அப்போ திரௌபதி நடுவுல வந்து சொல்றாங்க, இல்ல இந்த சூதரோட பையன் பண்ண முடியாது இத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Then there was no king left over. அப்போ வேற எந்த ராஜாக்களும் அந்த இடத்துல இல்ல. Then Arjuna in the garb of a Brahmana, அர்ஜுனன் அப்போ பிராமணரோட வேஷத்துல இருக்கார். because there's a big pastime behind that, they all were kept in that lac house, and then the entire population was thinking that Pandavas are dead, they are burned. இதுக்கு பின்னாடி அர்ஜுனன் வந்து அப்போ பிராமணரோட வேஷத்துல இருந்தார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அவங்க எல்லாரையும் அரக்கு மாளிகையில வச்சு எரிக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. பொதுமக்கள் எல்லாருமே பாண்டவர்கள்லாம் அந்த மாளிகையோட சேர்த்து எரிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. So after that incident, now only they are coming to meet people, so they came in the garb of a brahmanas. So அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் அவங்க பொதுமக்கள் முன்னாடி வர்றாங்க. ஆனா அதனால அவங்க வந்து பிராமணரோட வேஷத்துல இருக்காங்க. Then Arjuna asked, can a brahmana try to compete in your competition? அப்போ அர்ஜுனன் கேக்குறார், ஒரு பிராமணர் உங்க போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறார். Then they said, okay. அவங்க சொல்றாங்க சரி. Because they were thinking, Kshatriyas, they are not able to do what this brahmana will do. அப்ப அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு சத்திரியர்களாலே இது முடியல, பிராமணர்களால என்ன பண்ண முடியும், ஓகே முயற்சி பண்ணட்டும். But Arjuna comes, அர்ஜுனர் வரார். just like we have everywhere this instant 2-minute instant noodle, idli, everything we have to modern world, we have instant, sudden, immediately. Instant noodles, idlis, என்னென்னவோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி. So Arjuna came, everything happened in a fraction of a second. உடனடியா அர்ஜுனன் சில நொடிகள்ல எல்லாத்தையுமே சாதிச்சு. They couldn't even see that how he strung the bow. அவங்களால அவர் எப்படி வில்லுல நாணேத்துறாருங்கறத கூட பார்க்க முடியல. He strung the bow, took the arrow, hit and then pierced exactly on the eye of the fish. அவர் அர்ஜுனன் வர்றார், வில்லுல நாணேற்றார், அந்த அம்பை எடுத்து மீனை அடிக்கிறார், அந்த மீனோட கண்ணிலே குறிப்பாத்து அடிக்கிறார். So such an amazing skill he had. அவ்வளோ அதி அற்புதமான திறமை அவர்கிட்ட. Best archer he was. இருக்கிறதுலே சிறந்த வில்லாளி அவர். Even from childhood he was best archer. அவர் சின்ன குழந்தையால இருந்தே அவர் மிக சிறந்த வில்லாளி. Dronacharya only trained everyone. துரோணாச்சாரியர் தான் எல்லாருக்குமே பயிற்சி அளிக்கிறார். And even from childhood he was seeing Arjuna was expert. He was completely different category at all. அர்ஜுனன் சிறு வயதில இருந்தே மிக திறமைசாலியா இருந்தார், எல்லாத்துல இருந்து முழுக்க வித்தியாசமானவராகவும் இருந்தார். So this is also famous, just in Arjuna when he was a very small boy. அர்ஜுனன் ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ நடந்தது இது. So when everything was taught to all the boys in that Drona school, துரோணாச்சாரியரோட அந்த பள்ளிக்கூடத்துல குருகுலத்துல எல்லா பசங்களுக்குமே ஒரே விதமா சொல்லி கொடுக்கப்பட்டது. Then he wanted to test them. அப்போ துரோணாச்சாரியர் அவங்க எல்லாரையும் சோதனை பண்ணி பார்க்க ஆசைப்படுறார். So what Dronacharya did, he kept a doll of a bird on a tree. அப்போ துரோணர் என்ன பண்ணார், ஒரு பறவையோட பொம்மையை ஒரு மரத்து மேல வைக்கிறார். Then he called one by one all these princely boys. அப்போ அந்த இளவரசர்கள் குருகுலத்துல படிச்சிட்டு இருந்த எல்லா இளவரசர்களுமே கூப்பிடுறார். First he calls Yudhishthira. யுதிஷ்டிர மகாராஜரை கூப்பிடுறார். He asks, what do you see? அவர் கேக்குறார், ஓகே நீ என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறார். Yudhishthira Maharaj says, I am seeing a tree. யுதிஷ்டிரர் சொல்றார், நான் மரம் தெரியுது, all my brothers, என்னோட சகோதரர்கள், and I am seeing you, நான் உங்களையும் பார்க்கிறேன். And Dronacharya is again asking, no, relax, think and tell me what you are seeing. துரோணாச்சாரியா அப்ப கேக்குறார், நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறார். Again Yudhishthira is replying the same. மறுபடியும் யுதிஷ்டிரர் அதே பதிலத்தான் சொல்றார். I am seeing a tree, எனக்கு மரம் தெரியுது, I am seeing all my brothers, நான் என்னோட சகோதரர்களை பார்க்கிறேன், and I am seeing you, நான் உங்களையும் பார்க்கிறேன். Then Dronacharya said, okay, you stand in the side. அப்போ துரோணாச்சாரியா சொல்றார், ஓகே நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படி. Then Duryodhana comes. அதுக்கப்புறம் துரியோதனன் வரார். He fixes his arrow. அவரும் வில்லில் அம்பேத்தி கரெக்டா நிப்பாட்டுறார். Dronacharya says, wait. துரோணாச்சாரியா நில்லு. What you see? நீ என்ன பார்க்கற? And he replies the same answer.
அவரும் துரியோதனனும் அதே பதில சொல்றார். I am seeing tree, I am seeing my brothers, I am seeing yourself. நான் வந்து அந்த மரத்தை பார்க்கிறேன், நான் என்னோட சகோதரர்களையும் பார்க்கிறேன், நான் உங்களையும் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். Then Dronacharya is asking, don't you see any bird there? அப்போ துரோணாச்சாரியர் கேட்கிறார், அங்க எதுவும் பறவை நீ பார்க்கலையா They அப்படி. are blinking their eyes. அவங்க கண்ணை சிமிட்டி பார்க்கறாங்க எல்லாரும். No any reply. யாருமே பதில் சொல்ல முடியல. Like this, one by one, everyone came, everybody gave same answer. இதே மாதிரி இருக்கிற எல்லா இளவரசர்களையும் வர சொன்னார், எல்லாருமே ஒரே பதில தான் கொடுக்கறாங்க. Then there comes Arjuna. அப்போதான் அர்ஜுனன் வராருங்க. Dronacharya asked the same question. துரோணாச்சாரியர் அதே கேள்வி கேட்கிறார். What was Arjuna's reply? அர்ஜுனன் என்ன சொன்னார்? Yes, exactly what? I see eye of the bird. நான் அந்த பறவையோட கண்ணு மட்டுமே பார்க்கிறேன் அப்படிங்கிறார். Then Dronacharya is asking him, don't you see tree? நீ மரத்தை பார்க்கலையா? Don't you see your brothers? உன்னோட சகோதரர்களை பார்க்கலையா? Am I not visible to you? நான் உங்க கண்ணுக்கு தட்டுப்படலையா? No. இல்ல. I can see only bird, eye of the bird. எனக்கு பறவையோட கண்ணு மட்டுமே தெரியுது அப்படிங்கிறார். Then Dronacharya is asking him, okay, if you are able to see the eye of the bird, then describe me about the bird, how it is looking. Then only I will believe. ஓகே, நீ பறவையோட கண்ணு உனக்கு தெரியுது அப்படின்னா அந்த பறவையை பத்தி சொல்லு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படிங்கிறார். Arjuna is replying, அர்ஜுனர் என்ன பதில் சொல்றாருன்னா, I cannot describe the bird. என்னால அந்த பறவையை விவரிக்க முடியாது. Why? ஏன்? Because he didn't see at all, then how can he reply? ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை, எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறீங்களா? Was that the truth? அதுவா உண்மை? No. Arjuna said, அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, I can see only eye of the bird, how can I describe about the bird? நான் பறவையோட கண்ணு மட்டும் தானே பாக்குறேன், எப்படி பறவையை பத்தி என்னால பேச முடியும்? Nothing else is visible to me. வேற எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறார். Then Drona was really pleased with him. அப்போ துரோணாச்சாரியர் ரொம்ப திருப்தி அடைகிறார். Then Drona said, if that is true, then you hit the target. அது உண்மைனா நீ உன்னோட இலக்கை அடி அப்படிங்கிறார். Arjuna exactly pierced the eye of the bird. அர்ஜுனன் சரியா அந்த பறவையோட கண்ணுல குறிப்பாத்து அடிக்கிறார். When he was just a small boy. எப்போ நான் இது நடந்தது, அவர் சின்ன பையனா இருந்தப்போ. Then Dronacharya was really pleased with him. Dronacharya told him, there can be no one who can compete with you in your archery skills. அப்போ துரோணாச்சாரியர் சொல்றார், யாருமே வில் வித்தையில உனக்கு ஈடானவங்க கிடையாது அப்படி. So then if that is the case, then why Arjuna is going to tremble or fear in front of these Akshohinis? So இப்பேற்பட்ட விஷயம் இப்படி இருக்கும்போது அர்ஜுனன் ஏன் அந்த அக்ஷோகினி படைகளை பார்த்து நடுங்கிறார்? From Mahabharata we understand Arjuna can hit even invisible targets. நம்ம மகாபாரதத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம், அர்ஜுனன் கண்ணுக்கு தெரியாத இலக்கு கூட அடிக்கிறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்லி. You know what means invisible targets? கண்ணுக்கு தெரியாத அந்த இலக்குன்னா என்னன்னு தெரியுமா? Sometimes in films and all we will see. நம்ம சில திரைப்படங்கள்ல பார்த்திருந்திருக்கலாம். Hero will be looking at this side. ஹீரோ வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பார். Suddenly someone invisibly from back he will try to attack him. பின்னாடி இருந்து எதிரிகள் தாக்க வருவாங்க. And somehow hero will find that he will stop. ஏதோ ஒரு வகையில கதாநாயகன் வந்து அதை தடுத்து. Have you seen that or not? இது பார்த்திருக்கீங்களா இல்லையா? This can happen only in films, in material world. இந்த பௌதிக உலகத்துல வெறும் திரைப்படங்கள்ல மட்டும்தான் இது நடக்கும். But Arjuna had that power. அர்ஜுனனுக்கு அந்த சக்தி இருந்தது. He was able to hit invisible targets and also he was able to make invisible targets visible. அவரால கண்ணுக்கு தெரியாத இலக்குகளை அடிக்க முடியும், அவரால கண்ணுக்கு தெரியாத அந்த இலக்குகளையும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி மாத்த முடியும். He had so much power. அவருக்கு நிறைய சக்தி இருந்தது. One night just when he was eating, suddenly light went off. ஒரு நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சிருச்சு. So because that time there was no bulbs or electricity, there was only lamps. அப்போ வந்து மின்சாரமோ கரண்டோ கிடையாது. So Arjuna and all his brothers, they were eating. அவரும் அவரோட சகோதரர்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. Suddenly wind blew and then lamp went off. அப்ப காத்தடிச்சு விளக்கு அணைஞ்சிருச்சு. But still Arjuna continued eating. இருந்தாலும் அர்ஜுனன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். Then suddenly something struck Arjuna. அப்போ அர்ஜுனருக்கு ஒரு விஷயம் உரைக்குது. For us what will struck? நம்ம என்ன நினைப்போம்? Whether is there some more item in my plate or not? என் தட்டுல இன்னும் இருக்கா இல்லையான்னு. If my plate get emptied, then who will serve? என்னோட தட்டு காலி ஆயிடுச்சுன்னா யார் நமக்கு பரிமாறுவாங்க அடுத்து? So this is what we will think. இதுதான் நம்ம யோசிப்போம். But Arjuna thought, அர்ஜுனன் என்ன நினைக்கிறாருன்னா, see, because of daily practicing, நம்ம தினசரி இத பயிற்சி பண்றதால from plate
I am taking my food and putting inside my mouth. தட்டுல இருந்து நான் எடுக்கிறேன், உணவை எடுக்கிறேன், எடுத்து என்னோட வாய்க்குள்ள போட்டுக்கிறேன். Because daily I am doing that. தினசரி இதை நான் பண்றேன். Even when light is not there, I am able to continue that. விளக்கு வெளிச்சம் இல்லாட்டா கூட என்னால இதை பண்ண முடிகிறது. So similarly, அதே மாதிரி if I prepare, நான் தயாரா இருந்தா, if I practice, நான் பயிற்சி பண்ணியிருந்தா, then even I can hit my targets in darkness. அப்போ நான் என்னோட இலக்குகளையும் இருட்டுல என்னால அடிக்க முடியும். So Arjuna was prepared this much. அர்ஜுனன் இந்த அளவுக்கு தயாரா இருக்க. And these foolish people, they say Arjuna was unprepared, therefore he was trembling. ஆனா முட்டாள்தனமான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுனன் வந்து போருக்கு தயாரா இல்ல, அதனாலதான் இவ்வளவு அக்ஷோகினி படைகளை பார்த்து அவர் நடுங்குறார். No, really, if you read some versions of Mahabharata, they say like that. உண்மையிலே மகாபாரதத்தோட சில பதிப்புகளை நீங்க படிச்சீங்கன்னா அப்படித்தான் சொல்றாங்க அவங்க. In Vyasa's Mahabharata that is not there. வியாசதேவரோட மகாபாரதத்துல அது கிடையாது. But in their version it is there. அவங்களோட ஒரு சில பதிப்புகள்ல இந்த மாதிரி இருக்கு. Really some funny things happens in life. உண்மையிலே சில வேடிக்கையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். I will ask one question now. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். Who is the hero of Ramayana? ராமாயணத்தோட கதாநாயகன் யாரு? Rama? ராமரா? How many people agree? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க ராமர் தான் கதாநாயகன் அப்படிங்கறத? What, only 4-5 people? இன்னும் 4-5 பேர் தான் கை தூக்குறீங்க. You can raise your hand. If you really believe Ram is the hero of the Ramayana, you can raise your both hands. உண்மையிலே ராமர் தான் ராமாயணத்தோட கதாநாயகன் நீங்க ரெண்டு கையை கூட தூக்கலாம். But there are some people, they say Rama is not the hero of Ramayana, Ravana is the hero of Ramayana. ஆனா சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமாயணத்தோட கதாநாயகன் ராமர் கிடையாது, ராவணன் தான் அப்படிங்கிறாங்க. We don't see such description in Valmiki's Ramayana. நம்ம அந்த மாதிரியான விளக்கத்தை வால்மீகி ராமாயணத்துல பார்த்தது கிடையாது. But you can see those descriptions in their Ramayana. ஆனா அந்த முட்டாள்தனமான எழுத்தாளர்கள் கிட்ட ராமாயணத்துல நம்ம இதை பார்க்க முடியும். Ramayana, the word Ramayana means, ராமாயணம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். Rama Ayana, ராம அயன, the journey of Lord Rama. ராமரோட பயணம் அப்படின்னு அர்த்தம். So there is a person, a very great scholar, author, he says Ravana is the hero of Ramayana. பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, Ravana is the hero of Ramayana. ராவணன் தான் ராமாயணத்தோட கதாநாயகன். So therefore the book should not be titled as Ramayana. அத அப்போ இந்த புஸ்தகத்தோட தலைப்பு ராமாயணம்னு இருக்க கூடாது. The book should be titled as Ravanayana. இந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு ராவணாயணம் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்க. You can Google it. It's just maybe 450 rupees book. நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். இது 450 ரூபாய் இந்த புஸ்தகத்தோட விலை. This is not photoshopped. இது வந்து போட்டோஷாப் பண்ணி பண்ணதில்ல. This is a real book selling in market today. மார்க்கெட்ல இந்த மாதிரி புத்தகங்களும் கிடைக்கிறது. He says, the author, you can say Sundari Haran, one lady. ஒரு பெண்மணி இதோட எழுத்தாளர் சுந்தரி ஹரன் அப்படின்னு சொல்லிட்டு. So there are many scholars, many authors are like that. They say இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள், நிறைய பண்டிதர்கள் சொல்றாங்க. How Ravana is hero? எப்படி ராவணன் கதாநாயகனானா? They say Ravana, you can see he has 10 heads. நீங்க பார்க்கலாம் ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கு. Ravana had 20 hands. ராவணனுக்கு 20 கைகள் இருக்கு. 20 legs. 20 கால்கள் இருக்கு. And actually if you read Ramayana, நீங்க ராமாயணம் படிச்சீங்கன்னா, when the battle was happening between Ram and Ravana, ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கப்போ, Rama is releasing his arrows one by one. ராமர் ஒவ்வொரு அம்பா அடிச்சுக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்கார். Which is cutting off the head of Ravana. ராவணனோட தலையை வெட்டிக்கிட்டே இருக்கு. One head chops off. ஒரு தலை வெட்டப்படுது. Second head pops up. ரெண்டாவது தலை உடனடியா வருது. Second head chops off. இரண்டாவது தலை வெட்டின உடனே third head pops up. மூணாவது தலை வளருது. It didn't stop after 10. 10 தலை முடிஞ்ச உடனே நின்னு போல. It continued till 100. இந்த மாதிரி 100 தலைகள் வந்துட்டு இருந்தது. So therefore they say, see, Ravana is hero. இப்ப பாருங்க, ராவணன் தான் கதாநாயகன். What Rama couldn't even save his wife. ராமர் என்னங்க, அவர் தன்னோட மனைவியை கூட காப்பாற்ற முடியல. Ravana could kidnap everybody's wife. ராவணனால எல்லாரோட மனைவியும் கடத்த முடிஞ்சது. You know, simply by Ravana chanting Vedic mantras, everybody was mesmerized. ராவணன் வேத மந்திரங்களை உச்சரிக்கிற அழகுலயே எல்லாருமே மயங்கி போறாங்க. In one yajna he was offering all oblations to Agni, and ஒரு யாகம் பண்ண ராவணன், அதுல அக்னி தேவருக்கு எல்லா விதமான அர்ப்பணங்களையும் அவர் செய்யறார். Agni was so happy.
அக்னி ரொம்ப சந்தோஷப்படுறார். See, my devotee is calling me, I will go there. என்னோட பக்தன் என்ன கூப்பிடுறான், நான் போறேன் அங்க அப்படிங்கிற. Then all the demigods warned him, you don't go. எல்லா தேவர்களும் அவரை எச்சரிக்கிறாங்க, அக்னி Ravana is a very tricky person. ராவணன் ரொம்ப தந்திரமான ஆளு. If you go there, he will have some different motives. நீ அங்க போனேன்னா ஏதாவது வேற ஏதாவது நோக்கம் இருக்கும் அவனுக்கு. Then Agni thought, see, these fellows are they are envy on me. அக்னி என்ன நினைச்சாருன்னா, இந்த தேவர்கள் எல்லாம் என் மேல பொறாமையோட இருக்காங்க. Because he didn't call them, they are saying me not to go. ஏன்னா அந்த ராவணன் அவங்க எல்லாரையும் கூப்பிடல அப்படிங்கறதால என்னையும் போக கூடாது அப்படின்னு சொல்லி. But I will go with my wife. நான் என்னோட மனைவியோட போறேன் அப்படிங்க. So Agni and his wife name, அக்னியும் அவரோட மனைவி Swaha. ஸ்வாகா, அவரோட அக்னியோட மனைவி பேரு ஸ்வாகா. Both of them went. ரெண்டு பேரும் போறாங்க. Ravana, initially, with both folded hands, he was, praying them. ராவணன் ரெண்டு கரங்களையும் கூப்பி அக்னியை பிரார்த்திக்கிறான். Then Agni closed his eyes to bless him. அக்னி தன்னோட கண்ணை மூடி அவர் ஆசீர்வாதம் பண்றதுக்காக கண்ணை மூடுறார். Then what happened? அப்ப என்னாச்சு? Swaha became Swaha. ஸ்வாகாவை ஸ்வாகா ஆயிட்டாங்க. Ravana took wife of Agni and then escaped from there. ராவணன் அக்னியோட மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். So such a person they are glorifying as the hero of Rama. அப்பேற்பட்ட ஒரு நபரை அவங்க வந்து கதாநாயகனா புகழ்றாங்க. And similarly there are so many books. This is one I think Kerala author. He is also one famous poet. I forgot his name, maybe somewhere there. கேரளால ஒரு எழுத்தாளர் எழுதினது, அவரோட பேர் ரொம்ப பிரபலம், மறந்துட்டேன் நான் இப்போ. So he says hero of Mahabharata is, அவர் என்ன சொல்றாருன்னா, மகாபாரதத்தோட கதாநாயகன் யாருன்னா, whom we will say, யாரை நம்ம சொல்லுவோம்? Krishna or Arjuna, Yudhishthira. Arjuna, Yudhishthira அப்படி சொல்லுவோம். Arjuna, Yudhishthira, they all know because of Krishna only we won. So Krishna is hero or Arjuna or Yudhishthira is hero. அர்ஜுனனும் யுதிஷ்டருக்கும் தெரியும் கிருஷ்ணரால தான் நம்ம ஜெயிச்சோன்னு. சோ கிருஷ்ணர் தான் கதாநாயகன். அல்லது இந்த மூணு பேரையுமே நம்ம சொல்லலாம். But this great scholar, he says Duryodhana is the hero of Mahabharata. ஆனா இந்த பெரிய பண்டிதர் அவர் என்ன சொல்றார், துரியோதனன் தான் கதாநாயகன் மகாபாரதத்துக்கு. And in Bhagavad Gita we see Sanjaya is referring Duryodhana as evil minded son of Dhritarashtra. ஆனா இங்க பகவத்கீதையிலும் நம்ம பார்க்கலாம், சஞ்சயன் என்ன சொல்றாருன்னா, துர்புத்தி கொண்ட திருதராஷ்டிரரின் மகன் அப்படிங்கிறார். So then what is this? அப்ப என்னது இது? So these people's descriptions we should not hear. அப்போ இந்த மாதிரியான மக்களோட விளக்கத்தை நம்ம கேட்க கூடாது. So coming back to our point that Arjuna, because of unpreparedness, he was shivering, trembling. That is not true. இப்போ நம்மளோட முதல் விஷயத்துக்கு வருவோம். அர்ஜுனன் வந்து போருக்கு தயாரா இல்ல, அதனால உடல் நடுங்குது அப்படிங்கிறது தவறு. So everybody is in the link, from where we went, why, what link. எல்லாருக்கும் அந்த தொடர்பு ஞாபகம் இருக்கா, நம்ம எங்க இருந்து எங்க வந்தோம், மறுபடியும் எங்க இருக்கோம்ட்டு. But still that question will be in our mind, right? Then why Arjuna is trembling? அப்போ இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அப்போ எதுக்கு அர்ஜுனருக்கு நடுங்குறது? Yes. Bhaktar Arkar, yes. So the ultimate, these all answers, I will come, all answers are correct. பக்தர்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே சரிதான், நம்ம இப்போ பார்க்கலாம். Why Arjuna is trembling, hands or shaking his legs, everything. ஏன் அர்ஜுனனுக்கு இந்த கை கால்கள் நடுங்கிறது அப்படின்னா, because Krishna made Arjuna not to fight. ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனை சண்டை போட விடாம பண்ணார். What did he say? Krishna made Arjuna not to fight. அர்ஜுனனை கிருஷ்ணர் சண்டை போட விடாம செஞ்சார். What is this, sir? Everybody every time says that Krishna forced Arjuna to fight, Krishna made Arjuna to fight. Now you are saying Krishna made Arjuna not to fight. What is this? எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், கிருஷ்ணர் தான் சண்டைக்கு காரணம், கிருஷ்ணர் தான் சண்டை ஆரம்பிச்சு வச்சார், கிருஷ்ணர் தான் சண்டை போட வச்சாருன்னு. ஆனா இப்போ கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை சண்டை போட விடாம செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்றோமே, என்னது இது? Actually that is the truth. அதுதான் உண்மை. If you read Mahabharata, if you read even Bhagavad Gita, you will know that. நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா, பகவத்கீதை படிச்சீங்கனாலே இது தெரிய வரும். See, just remember from the beginning what we were discussing. Arjuna was ready to shoot. He fixed his arrow. He was ready to shoot. அர்ஜுனன் வில்லுல, தன்னோட வில்லுல நான் ஏற்றி அம்பு பொருத்திட்டார். அவர் சண்டைக்கு தயாரா இருக்கார், அம்பை எய்றதுக்கும் தயாரா இருக்கார். Correct, he was ready to fight. சரியா, அவர் சண்டை போறதுக்கு தயாரா தானே இருந்தார். Then what did he do? அவர் அடுத்து என்ன பண்ணார்? After fixing, what did he do? We heard. அம்பை பொருத்தின உடனே அவர் என்ன பண்ணார்?
he asked Krishna to take the chariot in front of opposition army. அப்போ அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணரை எதிரி படைகளுக்கு முன்னாடி போய் நிறுத்த சொல்றார். So just a second. Oh infallible one, please draw my chariot between the two armies so that I may see those present who desires to fight. ஓ அச்சுதா, என்னோட தேரை முன்னாடி போய் நிறுத்துங்க, யார் என் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற. Correct? சரியா? Then what Krishna did? அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? See this verse. 1 minute. Still that verse. This is what Krishna did. Bhishma Drona Pramukatah Sarve Shankscha Mahikshitam. In the presence of Bhishma and Drona, Krishna parked the chariot. கிருஷ்ணருக்கு பீஷ்மர், துரோணர், அப்புறம் உலக தலைவர்கள் முன்னாடி கிருஷ்ணர் தன்னோட தேரை நிறுத்துறார். Just last 5 minutes here attentively. This is very important. கடைசி 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது முக்கியமான விஷயம். See, when Arjuna wanted Krishna to park the chariot in front of opposition army, அர்ஜுனர் கிருஷ்ணரை எதிரி படைகளுக்கு முன்னாடி போய் நிறுத்த சொல்றார். Krishna could have parked the chariot in front of Duryodhana. கிருஷ்ணர் அந்த தேரை துரியோதன முன்னாடி போய் நிறுத்தி இருக்கலாம். Krishna could have parked the chariot in front of Dushasana. கிருஷ்ணர் அந்த தேரை துஷாசனன் முன்னாடி போய் நிறுத்தி இருக்கலாம். Then what would have happened? அப்போ என்ன நடந்திருக்கும்? Arjuna's fighting spirit would have blasted up. அர்ஜுனனுக்கு அந்த சண்டை போடுற ஆர்வம் பொங்கி இருக்கும். Because how much torture they did to Yudhishthira and Draupadi and everyone. ஏன்னா அவங்க யுதிஷ்ட மகாராஜருக்கும் திரௌபதிக்கும் எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தாங்க. But Krishna had different plans. ஆனா கிருஷ்ணருக்கு வேற ஒரு திட்டம் இருந்தது. He parks in front of Bhishma and Drona. அவர் தன்னோட தேரை பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னாடி போய் நிறுத்துறார். If Arjuna sees them, what will happen? அர்ஜுனர் அவரை பார்த்தா என்ன நடக்கும்? Immediately fix arrow? No. உடனடியே அவர் வில்ல பொருத்தி சண்டை போடுவாரா? Because of seeing them, the result is today's verse what we saw. அவங்கள பார்த்ததால தான் அதோட விளைவு தான் இன்னைக்கு ஸ்லோகம் நம்ம பார்த்தது. What we saw, Arjuna is Vepatushya sharire me Roma harshasya jayate Ghandivang sangsrate hastat. Arjuna's body is trembling and hairs are standing on the end and Ghandiva is slipping from his hand. என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, மயிர் கூச்செறிகிறது, என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது, தோல் எரிகிறது. Arjuna took a vow that if anybody says me to put Ghandiva down, I will kill them. அர்ஜுனன் ஒரு சபதம் ஏத்திருக்கார். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உன் காண்டீபத்தை கீழே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அவங்களை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற சபதம் எடுத்திருக்கார். During the war one time Yudhishthira Maharaj told Arjuna, why you are holding Ghandiva? You just put it down. You didn't kill Karna. ஒரு முறை போர் நடந்துட்டு இருக்கப்போ யுதிஷ்டரே அர்ஜுனனை திட்டுறார். இந்த மாதிரி நீ இன்னும் கர்ணனை கொல்லல, உன் கையில எதுக்கு காண்டிபம் இருக்கு, அதை தூக்கி போடு அப்படிங்கிற. You give your Ghandiva to someone else. உன்னோட காண்டிபத்தை வேற யார்கிட்டயே கொடுத்துரு அப்படிங்கிறார். Then immediately Arjuna was about to kill Yudhishthira. உடனடியா அர்ஜுனன் யுதிஷ்டரே கொல்றதுக்கு தயாராகிறார். Why? Because just somebody told him to put Ghandiva down. ஏன்னா காண்டிபத்தை கீழே வைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால. And what is happening now? ஆனா இங்க என்ன நடக்கிறது இப்போ? Such Ghandiva he is putting down. அப்பேற்பட்ட காண்டிபத்தை கீழே நழுவுது அப்படிங்கிறார். So all these things, all these things எல்லா விஷயங்களுமே happened because Krishna took Arjuna and parked in front of Bhishma and Drona. இந்த எல்லா விஷயங்களுமே எதனால நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனரோட ரதத்தை பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னாடி போய் நிறுத்துறார். Prabhupada writes in the purport, and there was another answer because he is a devotee. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னோட பொருளுரையில எழுதியிருக்கார், ஏன்னா அவர் பக்தர். Now Prabhu was mentioning Arjuna is a devotee, therefore he didn't fight. அர்ஜுனன் பக்தர் அப்படிங்கறதால அவர் சண்டை போடல அப்படின்னு நம்ம பிரபு சொன்னார். So Krishna parked the chariot in front of Bhishma and Drona. That is okay. கிருஷ்ணர் துரோணர் முன்னாடியும் பீஷ்மர் முன்னாடியும் தேரை நிறுத்தினார், அது சரிதான். But on the other hand, Arjuna is a pure devotee of Krishna, therefore அதே சமயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரோட தூய பக்தரா இருக்கிறதால all these tremblings, shaking, giving up of Ghandiva, everything is happening. இந்த நடுக்கம், மயிர் கூச்செறிறது, வில் நழுவுறது, இது எல்லாமே நடக்கிறது due to எதனால அப்படின்னா கிருபயா பரயா விஷ்டோ. கிருபயா பரயா விஷ்டோ. Arjuna says because of compassion. என்ன சொல்றாருன்னா கருணையினால அப்படிங்கிறார். Why I should kill them? ஏன்
நான் அவரை கொல்லணும். Why should I kill them? ஏன் அவரை நான் கொல்லணும்? அவங்க எல்லாரும் Just for getting my kingdom, should I kill them? என்னோட ராஜாங்கத்தை திரும்ப பெறதுக்காக நான் அவங்கள கொல்லணுமா? My dear grandfather, my dear teacher, should I kill them? என்னோட தாத்தா, என்னோட பிரியமான தாத்தா, என்னோட பிரியமான குருவை நான் கொல்லணுமா? Because of this only trembling happened, because of compassion. இதனாலதான், இந்த கருணையினாலதான் அந்த உடல் நடுக்கம் ஏற்படுது. Understood what is the background? It's very important to understand. இதோட பின்னணி என்னன்னு புரியுறதா? இது ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறது. So after this, Arjuna will continuously speak to Krishna, put forward 5 reasons why he will not fight. இதுக்கப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட 5 காரணங்களை முன் வைக்கிறார், ஏன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு. Out of which the first reason is this kripaya paraya vishtu. Out of compassion I don't want to fight. அதோட முதல் காரணம் தான் இது, கிருபையா பரையா விஷ்டம், அதாவது கருணையினால. 5 reasons Arjuna one by one will post. We will see 4 reasons within this chapter, first chapter. நம்ம இந்த முதல் அத்தியாயத்திலேயே அந்த 5 காரணங்களையும் பார்ப்போம். அதுல முதல் இது. First 4 reasons we will see in this chapter. முதல் 4 காரணங்களை இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்துருவோம். Whether those reasons are right or wrong, that we will see later. Krishna will know, he will refute all the arguments, he will speak later, that we will discuss later. அது சரியா தவறான நம்ம பின்னாடி பார்க்கலாம். கிருஷ்ணர் அந்த வாதங்கள் எல்லாத்தையுமே முறியடிக்கிறார். Sorry, we did not have time. So later when you go home, please you read the purport of the verse 28 and 29, then more descriptions are given there. இந்த 28வது 29வது ஸ்லோகத்தோட பொருளரே படிக்க நம்மளால முடியல. தயவு செய்து நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு அதை படிங்க. நிறைய விஷயங்கள் அதுல பிரபுபாதர் கொடுத்திருக்கார். Arjuna's bodily limbs quivering and his mouth drying up, and Prabhupada is adding much more. He is saying he was also crying. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க என்ன சொல்றார், பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமன்றி இரக்கத்தால் அளவும் செய்தான். Arjuna was crying also, but all these are out of compassion. இதெல்லாம் அர்ஜுன அழகூட செய்றார், இதெல்லாமே இரக்கத்தினால. Such symptoms in Arjuna were not due to weakness but to his soft heartedness. அர்ஜுனனிடம் காணப்பட்ட இது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தால் அல்ல, இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினால். Duryodhana even did not wanted to care about his own party. துரியோதனன் தன்னோட சொந்தக்காரங்களை பத்தி கூட அவர் கவலைப்படல. You remember in the Bhagavad Gita verse, Duryodhana was saying tyakta jivita. நமக்கு ஞாபகம் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல துரியோதனன் சொல்றார் தியக்த ஜீவிதா அப்படிங்கிறார். All my soldiers are ready to give up their life for me. என்னோட படை வீரர்கள் எல்லாருமே எனக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்காங்க. That is his consciousness. அதுதான் அவரோட உணர்வு. On the other hand, Arjuna's consciousness, the devotee's consciousness, you see, ஆனா இன்னொரு பக்கம் அர்ஜுனனை பார்க்கறப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கு? He don't want even the warriors from opposite side to die. அவர் தன்னோட எதிரி படைகள்ல இருக்கிற வீரர் கூட இறக்குறத அவர் விரும்பல. And Acharyas explain Arjuna did not want even the animals to die. ஆச்சாரியர்கள் இன்னும் என்ன விளக்குறாங்கன்னா, அந்த மிருகங்கள் கூட இறக்கணும். We saw that no elephant party is there, horse party is there. Arjuna did not want even them to die. நம்ம பார்த்தோம் இல்லையா, எதிரி படைகள்ல யானை படை இருந்தது, குதிரை படை இருந்தது. அர்ஜுனன் அந்த மிருகங்கள் இறக்குறத கூட விரும்பல. So therefore Arjuna, out of compassion, all these symptoms are happening, and then he is now starting to say Krishna that I will not fight. இந்த மாதிரி இரக்கத்தினால அர்ஜுனன் ரொம்ப கவலை அடைஞ்சு கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், நான் போர் புரிய மாட்டேன். And he puts forward 5 reasons. அவர் 5 காரணங்களை முன்வைக்கிறார். And that is what Bhagavad Gita is all about. அதுதான் பகவத்கீதை முழுக்க அதை பத்தி தான் பேசுறது. Because Krishna responds to it, refutes those arguments. கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்ற விதமா, அந்த வாதங்களை முறியடிக்கிற விதமா பேசுறார். Then Arjuna asks further questions, Krishna gives further reply. That's how the entire 18 chapters of Bhagavad Gita is. அதுக்கு பதில் சொல்றப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் மேலும் சில கேள்விகளை வைக்கிறார், கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்றார். இந்த விதத்துல இந்த பகவத்கீதை முழுக்க போறது. So thank you very much for your very attentive hearing. கவனத்தோட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. And if any questions or comments, just one we can take. It's already 8:15. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது. In Tamil we used to say that even 1,000 criminals, they can be
they can be released, but one, how you say, how to say that, nirabara, but a proper person should not be punished. One who is a good, he should not be even unknowingly punished. So Arjuna's concept was that why everybody should give, why everybody should give up their lives. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு கூற்று உண்டு நம்ம தமிழ்ல. ஸோ இதுதான் அர்ஜுனன் நினைக்கிறார். ஏன் சம்பந்தம் இல்லாம எல்லாரும் மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி. So thank you very much, and we request everybody to come every week. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வருமாறு வேண்டுகிறோம். Every week we will continue from where we stopped. ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்ப எங்க நிறுத்தணுமோ அதிலே தொடர்ந்து பார்ப்போம். Different devotees will be speaking. வெவ்வேறு பக்தர்கள் பேசுவாங்க. And when we hear from devotees, then only we can know the actual Bhagavad Gita. நம்ம எப்போ பக்தர்கள் கிட்ட இருந்து கேக்குறோமோ அப்பதான் பகவத்கீதையை சரியான விதத்துல நம்மளால கேட்க முடியும். By that we can become pure devotee like Arjuna. அப்போ நம்ம கிருஷ்ணரோட தூய பக்தராக முடியும். அர்ஜுனன் மாதிரி. Thank you very much. Bhagavad Gita as it is ki. Jai. Srila Prabhupada ki. Shri Shri Gaur Nitai ki.